நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2025 முடிஞ்சிருச்சு. வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2025 பெரும்பாலானருக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை. 2025 நல்லா இல்லைங்க. 2026 எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா? இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பமே இல்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, ஹெல்த்து சரியில்லை, கடன் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று 2020 அப்படி 26 அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா, பிரச்சனைகளை தீர்க்குமா, கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க. சரி, இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வருட பலன்களை சொல்கிறோம். இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும். அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள். வண்டி 2 சக்கரத்தில் தான் ஓடுது, ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை. பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார, இப்போது நான் பேசப்போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க. இந்த 2 சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க. அப்போ எப்படிங்க இருக்குது? குருப்பெயர்ச்சி ஏதாவது இருக்கா? சனிப்பெயர்ச்சி எதனா இருக்கா? ராகுகேது பயிற்சி எதனா இருக்கா? எப்படிங்க இந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான், உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். இட்ஸ் எ பெக்கூலியர். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார். அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய கஷ்டங்கள் வராது. சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே 2026 முழுக்க இல்லை. மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார். ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்குது. அது கடைசியில் நடக்குது. அதனால் இந்த வருஷத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது. அடுத்து இந்த வருடம் முடிய போகின்ற 20 நாட்களுக்கு முன்பு ராகு கேது பயிற்சி இருக்கனால அதுவும் இருக்காது. ஆக குரு பகவான் மட்டும்தான். முதல்ல குரு பகவான் கடகத்துக்கு உச்சமாகிறார். 3 மாதத்தில் போன வருஷம் மாதிரியே அதிசார பயிற்சின்ற முறையில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார். ஆக குருவின் பலன்கள் ஓரளவிற்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. 2025 கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே 2026 ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க. இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலம்னு சொல்லுவேன். பணவரவிற்கு ஏற்ற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு. அது இப்போது உங்களுக்கு இருக்குது. ஆக 2026 ஒரு நம்ம பேர் சொல்கிற மாதிரி கௌரவப்படுகின்ற அமைப்பாகவும், வியாபாரம், தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வியாபாரத்தில் லாபம் போன்ற விஷயங்கள் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மிக மிக முக்கியமாக சட்டப்பூர்வமான வெற்றிகள். ஒரு கேஸ் போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், எம்எல்ஏ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு, செக் ரிட்டன் கேஸு, கிரெடிட் கார்டு கேஸு, அண்ணன் மேலே கேஸு, தம்பி மேலே கேஸு, அக்கா தங்கச்சினால கேஸு, சொத்தை பிரிச்சுக்கிறதுல கேஸு, குடும்ப கேஸ், ஒய்ஃபை மேலே கேஸ் போட்டிருக்கு, நான் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரியான சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய மனசு போலவே ஒரு சுமூகமான தீர்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள் போன்றவைகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அரை மார்க்கு, கால் மார்க்கிலே கவர்மெண்ட் வேலையை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்டர்வியூவில் தான் போய் இதாக முடியல, எழுத்து தேர்வுலலாம் ஜெயிச்சிட்றேன், நேர்முக தேர்வில் போயிட்டு பாஸ் ஆகாமல் வந்துட்டேன். இந்த மாதிரியாக அரசு சார்ந்த விஷயங்களில் எதுவும் நல்லா நடக்காமல் இருந்தவங்க, பட்டா கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குது, உரிமை தொகை கிடைக்க மாட்டேங்குது, அல்லது ஒரு சின்ன விஷயத்துக்காக கலெக்டர் ஆஃபீஸில் நடந்துக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், காவல்துறையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், வட்டாட்சியர்கிட்ட அலைஞ்சிட்ருக்கிறேன்ற மாதிரியாக அரச லாபம், அரச அனுகூலம், அரசு தேர்வு, அரசு சார்ந்த விஷயங்களில் எதுவும் நடக்காமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் முதல் 4 அல்லது 5 மாதத்திற்குள்ளாகவே
படிப்படியாக எல்லாமே நல்ல விதமாக அமையக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. படிப்படியான முன்னேற்றம். முக்கியமாக பெண்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதிகள் கண்டிப்பாக வரும். இந்திய பெண்களுக்கு ரெண்டே விஷயம்தான் சொல்லுவேன். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்தால் மன அழுத்தம் தீரும். வீட்லேயும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், சாயந்தரம் 6 மணி ஆகி 7 மணி ஆகி கழிச்சு வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் நான் தான் சமைக்கணும். புருஷன் பாட்டில் ஷூவை கழட்டி போட்டு நேராக பெட்ரூமுக்கு போயிடுவார். நான் எந்த பெட்ரூமுக்கு போகிறது? பிள்ளைங்க பட்டினி கிடக்குமே, புருஷன் பட்டினி கிடக்குமேன்னு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகளுக்கு கூட ஓரளவிற்கு உங்களுடைய மனசை புரிஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளும் கணவரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வருஷம். இது ஒன்றே போருமே. இது ஒன்று தானே பெண்களுக்கு. இந்திய பெண்கள் தான் எங்களுடைய குடும்பத்துடைய தூண்கள் இல்லையா? ரிஷபராசிக்கார சகோதரிகள் நல்லா இருப்பீங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும். ஆக எதிலும் ஒரு நிம்மதி இருக்கும். ஐயா, குரு பயிற்சி ஏதாவது சாதகமற்ற தன்மைகளை கொடுத்துருமானா? அப்படிலாம் கிடையாது. ஜூன் மாதத்திற்கு பிறகு பாக்கியங்கள் கிடைக்கும். திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதைவிட முக்கியமாக குழந்தை பாக்கியம் போன்ற தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்கு 2026 புத்தாண்டு.